வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நிறைய வியூவர்ஸ் கேட்டதுக்கு என்னங்க, எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் எப்படி முறையாக பயன்படுத்துறது, துருப்பிடிக்காமல் எப்படி பார்த்துக்கிறது, முறையாக சாதம் வைக்கிறது, இது போல் பல டிப்ஸை இன்றைக்கி இதை பற்றி ஷேர் பண்ண போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். நான் வச்சுருக்கிறது பேனாசோனிக் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர். இந்த மாடல் காமனாக வெளியில் கடைகளில் கிடைக்குமான்னு தெரியாது. இது வந்து சென்னை ஆவடி டிஃபென்ஸ் கேன்டீன், இந்த ஹெச்எஃப் ஓசிஎஃப் கேன்டீன்லாம் இருக்கும் இல்லையா, அது போல் நான் ஹெச்எஃப் கேன்டீனில் வாங்கினது இது வந்து ஒரு 18 வருஷமாக நான் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். அதனால் இது துரு பிடிக்காமல் எப்படி இருக்குது, இந்த அலுமினியம் பேன் கூட வந்துட்டு நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ண மாதிரி தெரியல, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ பாருங்கள், மேலே வந்து நம்ம சாக்கெட்டில் ப்ளக்கை சொருவிடுறோம். அதுக்கப்புறமா அதை ஆன் பண்ணிக்கணும். நம்ம சமைக்கும் போது தான் அதை பண்ணணும். அதே போல் இந்த மெஷினில் கீழே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. 2 பாயிண்ட் இருக்கும். நமக்கு குக்கிங் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும், கீப் வார்ம் அப்படின்னு இருக்கும். குக்கிங் சொன்னால் இந்த பட்டனை கீழே இறக்கி விட்டால் குக்கிங்கில் சிகப்பு லைட் எரியும். அதுவாக வெந்து முடிச்சிருச்சு, சாதத்துக்கு மட்டும்தாங்க இது சாத்தியம். வெந்து முடிச்சிருச்சுன்னா கீப் வார்முக்கு வந்துடும். அதாவது கீப் வார்முடைய அர்த்தம் என்னென்னா, நீங்கள் அந்த பேனுக்குள்ளே வச்சுருக்கிற என்ன பொருள் சமைக்கிறீங்களோ அதில் தண்ணி எல்லாம் வத்திருச்சுன்னா அந்த கீப் வார்முக்கு வந்துடும். அதனால தான் சாதத்துக்கு மட்டும் அந்த கீப் வார்மு அதுவாகவே வரும். இந்த பேன் அலுமினியம் பேன் தாங்க. இந்த மாடல் கூட அலுமினியம் பேன் தான் வருது. அதனால் நான் வந்து அதுதான் வாங்கியிருக்கிறேன். இப்போ நமக்கு ஸ்டீல் பேன் எல்லாம் வருது, 2 பேன் வச்சு வருது. மேலே வந்து ஸ்டீமரோடு சேர்த்து வருது. நான்ஸ்டிக் பேன்ஸ் வருது. நிறைய மாடல் இருக்குதுங்க. நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி, காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தாராளமாக வாங்கலாம். இப்போ இந்த அலுமினியம் பேனுக்குள்ளே வைக்கிறதுக்கு வடித்தட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வச்சு நம்ம வடிப்போமான்னு கேட்காதீங்க, எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்கிறேன். இந்த வடித்தட்டு இது போல் சல்லடையாக ஓட்டையாக இருக்குது இல்லையா, இதுக்கு ஒரு பக்கத்தில் பாருங்கள் இது போல் வளையம் கொடுத்துருக்குறாங்க. இந்த வளையம் வந்து மேல் பகுதியில் இருக்கணும். நம்ம பேனுக்குள்ளே இந்த தட்டை போடுறோன்னு சொன்னால் இந்த வளையம் மேல் பகுதியில் இருக்கணும். அப்போ தான் இந்த வளையத்தை பிடிச்சி நம்ம அந்த தட்டை எடுக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் திருப்பி போட்டுட்டிங்கன்னா இந்த தட்டை எடுக்கிறதே கஷ்டமாக இருக்கும். அதனால் இதை வைக்கும் போது கரெக்டாக தான் வைக்கணும். ஸோ பாருங்கள், பேனில் நான் அந்த தட்டை போட்டு காமிக்கிறேன். இதை வந்து புழுங்கல் அரிசி சாதம், இந்த வடித்து சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு, வடித்து சாப்பிடக்கூடிய எல்லா அரிசிக்கும் இந்த தட்டு போட்டு வைக்கிறது நல்லது. இந்த தட்டுக்கு அடியில் தான் இந்த கஞ்சி போய் தங்கும். ஸோ அந்த கஞ்சி எப்படி தங்குது, அது எப்படி ஏடாக மாறி இருக்குதுன்னா எல்லாமே நான் கடைசியில் காட்டுறேன். இப்போ இந்த பாத்திரத்தை கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த மெஷினில் வைக்க போகிறோம். ஸோ இப்போ நான் கழுவலை, நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இது போல் இந்த பேன் வந்து இந்த மெஷினில் செட் ஆகக்கூடியது. இப்போ இந்த பேனை கழுவிட்டு தான் நம்ம அதில் அரிசி போடுறதோ, காய்கறி போடுறதோ, பருப்பு போடுறதோ, இல்லை பால் காய்ச்சறதோ எல்லாமே பண்ண போகிறோம். சாதம் வைக்கும் போது மட்டும் இந்த தட்டு பயன்படுத்துங்க, வடித்தட்டு. மற்றது எதுவும் நீங்கள் பருப்பு வைக்கிறீங்க, பால் சூடு பண்ணுறீங்க, பால் கொதிக்க வைக்கிறீங்க, காய வைக்கிறீங்க, முட்டை வைக்கிறீங்கன்னா அந்த தட்டு போடணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே இந்த பேனில் செய்யலாம். இப்போ பாருங்கள், அலசி எடுத்துகிட்டு வந்தோடனே இந்த பேனுடைய பின்பகுதியில் தண்ணி தெரியுது பாருங்கள். அந்த தண்ணியோட நிறையா பேர் அப்படியே அந்த ரைஸ் குக்கரில் வச்சு சமைச்சிருவாங்க. ஏன்னா அவசரத்தில் செய்கிறது தான். அந்த தண்ணி வந்து அந்த மெஷினில் பட்டு என்னாகும், அந்த ரைஸ் குக்கர் உள்ளே நான் காமிச்சேன் இல்லையா, அந்த மெஷினுக்குள்ளே அது வந்து துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அதெல்லாம் இரும்பு, துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பேனை ஓரளவுக்கு தண்ணியாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் ஒரு துணி எடுத்து இந்த வெளிப்பகுதியை மட்டும் நீங்கள் தொடச்சிங்கன்னா போதும். உள்ளுக்குள்ளே தண்ணி இருந்தால் பிரச்சனை இல்லை. வெளிப்பகுதியை மட்டும் அப்படியே ரொம்ப நல்லா காயணும் அப்படின்லாம் இல்லை. தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா மெஷினில் வைங்க. இந்த மாதிரி சின்ன டிப்ஸுகளை நம்ம ஃபாலோ பண்ணாதான் நாம் வச்சுருக்கிற எந்த பொருளாக இருந்தாலும், எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்னு இல்லைங்க, எந்த பொருளாக இருந்தாலும் நீண்ட காலம் உழைக்கும். இன்றைக்கி நாமெல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ பழக்கத்துக்கு வந்ததுனால எல்லாமே அவசரமாக பண்ணுறோம். அதனால் இதெல்லாம் சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்லாம் வருஷ கணக்கில் வரும். எங்கள் வீட்டிலலாம் 30 வருஷத்துக்கு மேலெல்லாம் இருக்குது. அதனால் தாராளமாக அப்படி வந்து பயன்படுத்தலாம். இப்போ இந்த பேன் அதில் வச்சுட்டு இப்போ அந்த தட்டை போட்டுடுறேன். அந்த வளையம் வந்து மேல் பகுதியில் இருக்கிற மாதிரி தான் நான் இந்த தட்டை வைக்கிறேன். இப்போ இதில் நான் புழுங்கல் அரிசி சாதம் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஏன்னா நிறையா பேர் அரிசிக்கு அளவுக்கு கேட்குறாங்க, எவ்வளோ அரிசிக்கு எப்படி தண்ணி வைப்பீங்க அப்படின்னு. ஸோ வடித்து சாப்பிட்ற அரிசி தான் நிறைய பேர் பயன்படுத்துகிறோம். இது வந்து தாராளமாக வடித்து சாப்பிட்ற மாதிரி தாங்க இருக்கும் சாதம். ஏன்னா நின்று மெதுவாக தான் வேகும். இந்த சாதம் வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35-40 நிமிஷம் ஆகும். எப்படி நான் வடிக்கிறதுக்கு பண்ணுவேனோ அதே மாதிரி டைம் எடுக்கும். நான் பாருங்கள், தண்ணி தோராயமாக தான் ஊற்றுறேன். ஏன்னா எனக்கு பழகி போச்சு தொடர்ந்து ஊற்றி நான் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் இப்படி விரலை வச்சு பார்ப்பேன். அதாவது புதுசாலாம் நான் அளவு சேர்க்குறேன்னா இந்த நடு விரல் அந்த பேனில் தொட்டு அந்த நடு விரலோடைய அந்த ரேகை தெரியுது பாருங்கள், 2வது அந்த கோடு, அது வரைக்கும் தண்ணி அளவு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா எனக்கு வந்து தண்ணி அளவு சரியாக இருக்குங்க. நான் எந்த அரிசி வச்சாலும் ஓரளவுக்கு அதை நான் செக் பண்ணிப்பேன். எல்லாத்துக்கும் அது வந்து செட் ஆகுமானா செட் ஆகாது. நான் அது போல் தான் ஃபாலோ பண்ணிப்பேன்.
இல்லைன்னா புழுங்கல் அரிசினா 1 கப்பு அரிசிக்கு 2.5 கப்பு தண்ணீர் சேருங்க. ஒரு சில அரிசி நின்று வேகும், 3 கப்பு தண்ணீர் சேர்க்கணும். வெண்புழுங்கல் அரிசினா 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணீர். இதுதான் நம்மளுடைய அளவு. இப்போ அரிசியெல்லாம் போட்டுட்டு மேலே நம்ம ஆன் பண்ணியாச்சு. இப்போ இந்த மெஷினில் இருக்கிற பட்டனையும் கீழே இறக்கி விட்டாச்சு. குக்கிங்கில் சிகப்பு லைட் எரியுது. ஸோ பாருங்கள், குக்கிங் மோடில் இருக்குது. இப்போ இந்த குக்கிங் மோட்லேருந்து சாதம் அதுவாக வெந்து தண்ணியெல்லாம் வற்றி கீப் வார்முக்கு வந்துடும். அப்போனா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். கீப் வார்முக்கு வந்த உடனே நீங்கள் எடுத்திங்கன்னா அடி சாதத்தில் சலசலன்னு நிற்கும் அந்த தண்ணி. அதனால் கீப் வார்முக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே விட்டுறணும் சூட்டில். அப்போ தான் அந்த தண்ணி சலசலப்பெல்லாம் அடங்கி சாதம் பொலன்னு இருக்கும். சாதத்தில் தண்ணி குறைவாக வச்சாலும் கவலைப்பட தேவையில்லைங்க. இந்த சாதம் இல்லை, எந்த வெரைட்டி சாதம் எதுவாக இருந்தாலும் தண்ணி பத்தலைன்னு தெரிகிற ஸ்டேஜில் நீங்கள் தேவையான தண்ணி மறுபடியும் பச்சை தண்ணியே ஊற்றி மூடி வச்சிங்கன்னா அந்த சூட்லேயே மறுபடியும் வெந்துடும். இப்போ பாருங்கள், இந்த ரைஸ் குக்கர் கூட இந்த பிளாஸ்டிக் கரண்டி தான் கொடுப்பாங்க. ஏன்னா ஸ்டீல் கரண்டியெல்லாம் போட்டால் பாத்திரத்தில் கீறல் விடும், மெட்டல் லீச்சிங் நடக்கும். அலுமினியம் இல்லையா, உலோக தேய்மானம். அதனால் அது நமக்கு நல்லது கிடையாது. அதனால் இது போல் மரக்கரண்டி பயன்படுத்துங்க. இல்லைனா சிலிக்கான் கரண்டிகள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் எப்போவுமே மரக்கரண்டி தாங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது, அதுதான் பயன்படுத்திப்பேன். மேலும் இந்த ரைஸ் குக்கரை சரியாக கையாளும் போது கண்டிப்பாக ஷாக் அடிக்காது. எனக்கு இதுவரையும் அந்த பிரச்சனை வந்ததில்லை. ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த நேரத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு சாதம் வேகும் போதே நான் காலையில் இப்போ சாதம் வைக்கிறேன். எனக்கு என் பையனுக்கு டிஃபன் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கணும், காலையில் சாப்பிட்டு டிஃபன் வேணும். ஸோ எல்பிஜி ஸ்டவ் கூட இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரை எப்படி பயன்படுத்திக்கிட்டால் எனக்கு எல்பிஜி சிலிண்டர் ஒரு சிலிண்டரே எனக்கு 4 மாதம் 5 மாதம்லாம் வரும். அப்போ இது போல் சின்ன சின்ன டிப்ஸ் பயன்படுத்துறதுனால இப்போ இது மேலே எனக்கு இட்லி பானையில் வைக்கக்கூடிய தட்டு மிகச்சரியாக இருக்கும் மேலே வைக்கிறதுக்கு. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட ஸ்டீமிங் பிளேட் இருந்தால் அதை வச்சுக்கலாம். முட்டை வச்சிட போகிறேன். ஏன்னா நான் ஒரு முட்டை கிரேவி வச்சுட்டேன்னா இட்லிக்கும் அவன் தொட்டு சாப்பிட்டுடுவான். அதே போல் சாதத்துக்கும் நான் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். ஸோ 2 in 1. எமர்ஜென்சியில் சமைக்கும் போது நம்ம எல்லாம் ரொம்ப நீளமாக பெரிய சமையலெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோம். தேவை கருதி தான் நம்ம சமைப்போம். அதற்கான டிப்ஸை தான் நாம் இப்போ சொல்கிறோம். அதாவது ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படும் போது இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க அப்படின்றதுக்கான டிப்ஸ் தான். இதையே ரெகுலராக நம்ம காலையில் செய்யணும்னு சொன்னால் எல்லாருக்குமே டைம் இருக்காது. எனக்கு இதெல்லாம் பழகி போன விஷயம். ஏன்னா நான்லாம் திருமணமாகி ஒரு 10 ஆண்டுகள் வரை எல்பிஜி சிலிண்டர் பயன்படுத்தியது இல்லை. வெறும் இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர், இண்டக்ஷன் ஸ்டவ் கூட அதிகமாக நான் பயன்படுத்த மாட்டேன். இதுவே எனக்கு பழகிடுச்சு. இப்போ பாருங்கள், முட்டை வெந்துருச்சு. சாதம் ஒரு 80% வெந்திருக்கு. இன்னும் தண்ணி இருக்குது சாதத்தில். அதே தட்டை நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு இட்லி ஊற்றி வச்சிடுறேன். சும்மா ஒரு 4 இட்லி என் பையனுக்கு கொடுக்குற அளவுக்கு. அவ்வளோதாங்க. இப்போ சாதம் வேகிற டைமுக்குள்ளேயே நான் முட்டை அவிக்கிற நேரத்தில் உங்களுக்கு காய் வேணும்னா காயை அவிச்சிக்கலாம். முட்டை என் பையன் வாங்கிட்டு வரும்போதே இடித்து எடுத்துகிட்டு வந்தாங்க. கொஞ்சம் முழுசாக இருந்தது மட்டும் நான் உங்களுக்கு அவிச்சு காமிச்சேன். அதனால் அது வீரல் விட்ட பக்கத்தில் வெளியே வந்திருக்கும். நீங்கள் முழு முட்டை வச்சிங்கன்னா நல்லாவே அவிஞ்சு வரும் அந்த ஆவியிலேயே. அதனால் இப்படி இருக்குமாலாம் கேட்டுறாதீங்க. இப்போ பாருங்கள், ஒரு 7-8 நிமிஷத்தில் மறுபடியும் இட்லியும் வெந்துடும். 7-8 நிமிஷத்தில் முட்டையும் வெந்துருச்சு, இட்லியும் வெந்துடும். இப்போ நமக்கு டக்குன்னு இந்த சாதம் வேகிற டைமுக்குள்ளே இது எல்லாமே நம்ம அதுக்குள்ளேயே வச்சு முடிச்சிடுறோம். கீப் வார்முக்கு வந்துடுச்சு சாதம் அப்படின்னா அதுக்கு மேலே இட்லி அவிக்க முடியுமானா தாராளமாக முடியுங்க. அந்த கீப் வார்முக்கு வந்த பிறகு கூட அது மேலே தட்டை வச்சு நீங்கள் இட்லியை ஊற்றி வச்சு விட்டு பாருங்கள், ஒரு 8-10 நிமிஷத்துலேயே அந்த ஆவியிலே இட்லி வெந்துடும். அதனால் இட்லி எந்த விதமான அதில் டிஃபெக்ட் இருக்கும்லாம் ஒன்றுமே இருக்காது, நல்லாவே இருக்கும். இப்போ பாருங்கள், சாதம் எப்படி பொலன்னு இருக்குது. நான் இன்னும் டைம் கூட விடலை, அப்படியே வெந்து முடிக்கிற டைம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். சாதம் சரியாக வெந்திருக்குது. நான் வெந்து முடித்தோடனே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவேன். ஏன்னா அலுமினியம் பேன்லேயே வச்சுருக்கிறது இல்லை, நான் உடனே ஒரு ஸ்டீல் பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ நீங்கள் சாதம் வச்சுருக்கிறீங்க ரைஸ் குக்கரில், ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு இருக்குது, ஆனால் கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடுத்த ஒரு 20 நிமிஷம் கழித்து கரண்ட் இல்லைனாலும் அந்த கொதியிலேயே அந்த மெஷின் சூட்லேயே சாதம் வெந்துருங்க. அதனால் பாதி ஒரு 10 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் கரண்ட் போச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை. இது மாதிரி சின்ன விஷயம். எப்போவுமே நம்மளுக்கு கரண்ட் போகிறது கிடையாது. இந்த தட்டை பாருங்கள், நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். அதனால தான் இந்த ரிங்கு மேலே இருக்கணும். ஸோ இதில் தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா ஊறிடும், ஒரு 5 நிமிஷத்தில் ஊறிடும். அது அடியில் அந்த கஞ்சி லேயர், இப்போ கண்ணுக்கே தெரியாத அந்த கஞ்சி லேயர் கடைசியில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த சூட்டில் அப்படியே ஒட்டுன மாதிரி இருக்கும். தண்ணியில் ஊறும் போது அந்த கஞ்சி தனியாகவே எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. நான் எப்போவுமே இந்த பேன் ஒரு தேங்காய் நார் பயன்படுத்துவேன். நம்ம தேங்காய் சாதாரணமாக வாங்குகிறோம் இல்லையா, அந்த குடுமையில் இருக்கிற நாரெலாம் எடுத்து வச்சுப்பேன். நான் அதுதான் பயன்படுத்துவேன். இல்லைன்னா சாஃப்ட் ஸ்க்ரப்பர் பயன்படுத்துங்க. இரும்பு மிஷின்லாம் போட்டு தேய்ச்சிடாதீங்க.
இப்போ இட்லியும் பாருங்கள் ஓரளவுக்கு வார்முக்கு வந்ததுக்கப்புறமா தான் நான் இட்லி ஊற்றி வச்சேன். அதுலேயே அவ்வளோ சாஃப்டாக வெந்துருச்சு. இது வெறும் ரேஷன் அரிசி மட்டுமே சேர்த்து செய்கிற இட்லி தாங்க. இட்லி அரிசியெல்லாம் கலக்க மாட்டேன். இப்போ காலையிலே ஒரு 40 நிமிஷத்துக்குள்ளே இங்கே ரைஸ் குக்கரில் வேலை முடியறதுக்குள்ளே இங்கே சைடில் முட்டை குழம்பு வச்சாச்சு, முட்டை அவிச்சும் எடுத்தாச்சு. அதுலேருந்து இட்லி ரெடி ஆகிடுச்சு, என் பையனுக்கு சாதமும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ லஞ்ச் பாக்ஸ் ப்ளஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரே டைமில் முடிச்சாச்சு. ஸோ டென்ஷன் இல்லாமல் நாம் ப்ரீ பிளான் பண்ணிட்டோன்னா எந்த க்ரைசிஸ் வந்தாலும் எந்த நிலைமையிலையும் நம்ம சந்திக்கலாம். இது போல் ஒரு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் இருந்ததுன்னா, ஒரு எல்பிஜி சிலிண்டரை எனக்கெல்லாம் இது கூட சேர்த்து நான் பயன்படுத்தினேன்னா 4-5 மாதத்துக்கு மேலே வருங்க எனக்கு சிலிண்டரு. அந்த அளவுக்கு ட்ரிக்ஸை நான் ஃபாலோ பண்ணி செய்துக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கேன். எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் ரெசிபீஸ் எடுத்து பாருங்கள். அதே மாதிரி ரேஷன் ரைஸ் ரெசிபீஸும் எடுத்து பாருங்கள். நான் இது போல் தேங்காய் நார் வச்சு தான் பயன்படுத்துவேன். இது போல் மெஷெல்லாம் வச்சு தேய்க்காதீங்க, கீறல் விடும். ஏன்னா இது மெட்டல் லீச்சிங் ஆகும், உலோக தேய்மானம் நடக்கும் அலுமினியத்தில். அவசரத்துக்கு அலுமினியத்தில் சமைக்கிறது ஒன்றும் பெரிய ஒரு தவறு கிடையாது. நம்ம சமைச்சு எடுத்து மாற்றி வச்சுக்கிறோம். அதனால் தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.